பொங்கல் திருநாள் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் நல்ல சுவையாக பொங்கல் செஞ்சு தரணும்னு தான் அரிசியை படைச்சிக்கிட்டு இருக்கேன். பாட்டி, இந்த பொங்கல் நாங்க உங்க கூட என்ஜாய் பண்ண போறோம் நினைச்சாலே ஜாலியா இருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இந்த அரிசியை வச்சு? அரிசியை தாம்மா புடச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி புடச்சி வச்சுட்டா ஏதாவது சின்ன சின்ன கல் மண் ஏதாச்சும் இருந்தால் கூட தனியாக வந்துடும். அதுதான் செஞ்சிட்ருக்கேன். நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன்ல, எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, ஓகே பாட்டி, ஜாலி ஜாலி. பொங்கல் செலிப்ரேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏமாடி தூக்கவே முடியலையே. இந்த 2 பானையை வச்சுக்கிட்டு இவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஆனால் டிசைன் நல்லா தான் இருக்குது. ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. என்னாடி ஷீலா, பொங்கலுக்கு பொங்கல் பானைலாம் வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கே. சூப்பராக கலர் கலராக இருக்குது. என்ன ரேட்டு இது? நானும் இந்த மாதிரி பொங்கலுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். காட்டு இப்படி பார்க்கலாம். அட, டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. 2-3 கலரு. மேலே நல்லா அழகாக சிமிக்கிலாம் ஒட்டி வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன ரேட்டு இதெல்லாம்? எவ்வளோக்கு வாங்கினேன்? இதுவாக்கா, இது வரை 2ம் 1500ரூவாக்கா. கீழே இருக்கிறது 1000 ரூபா, மேலே இருக்கிறது 500 ரூபா. 2000 ரூபா சொன்னாங்க. கம்மி பண்ணி இந்த ரேட்டுக்கு வாங்கினேன். பொங்கல் வந்தாலே இந்த மாதிரிலாம் நல்லா கலர் கலராக வச்சா தான் நல்லாயிருக்கும். 1500 ரூபாவா? எம்மாடியோ, இவ்வளோ ரேட்டுக்கு இந்த இதை வாங்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன். ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த காசு பானை வாங்குறதுக்கே சரியாக போயிடும் போல இருக்குது. சரி வச்சுக்க, எனக்கும் ஆசை தானே, இவ்வளோலாம் கொடுத்து வாங்க முடியாது. ஆமாக்கா, என்ன பண்ணுறது, பசங்கள்லாம் ஆசைப்படுதுங்கன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா எங்கள் வீட்டில். எனக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பானைலாம் கலர் கலராக வாங்கி நல்லா சூப்பராக வச்சு பொங்கல் செய்யணுன்னு தான் ஆசை. ஆனால் தேவையில்லை, இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி என்ன பண்ணுறது. நான் வாங்கி வச்சுருக்கிற பானைலாம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒன்று ஒன்று வாங்கினது அப்படியே வாங்கி வாங்கி வச்சுருக்கேன். பாட்டி, உங்ககிட்ட இவ்வளோ பானை இருக்கு, ஆனால் எந்த பானையிலையுமே கலர் பண்ணவே இல்லையே. சாரதி, அஞ்சலி, அங்கே பாட்டியெல்லாம் பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க மட்டும் சூப்பராக கலர்ஃபுல்லாக பானை வாங்கிட்டு வந்தாங்க. பாட்டிக்கும் அந்த மாதிரி பானையில் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை தானே. வாங்கடா, அங்கே பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த பானையில் நம்மளே சூப்பராக கலர் பண்ணி கொடுப்போம். நம்ம தான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணுவோம்ல. பாட்டி, உங்ககிட்ட இவ்வளோ பானை இருக்குதா? சூப்பரு பாட்டி. நாங்கள்லாம் ஒரு பிளான் போட்டிருக்கோம். இந்த பானையில் ஒரு 2 பானை மட்டும் எங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் அதில் சூப்பராக பொங்கல் பானைக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் பாட்டி. நாங்கள் ஏற்கனவே காம்படிஷன்லாம் கூட கலந்துருக்கோம். அதுக்கு தான் கேட்குறேன். அப்படியே பசங்களா, நீங்களே பண்ணுவீங்களா? எனக்கும் அது ஆசை தான், அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி பசங்களா, இருங்க, நான் போன பொங்கலுக்கு வாங்கினதே அப்படியே தான் ப்ளெயினாக வச்சுருக்கிறேன். அதில் நல்லா இருக்கிறதுலே பெரிய பானையாக 2 தரேன். அதில் தானே நிறைய டிசைன் போட முடியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், அதிலலாம் அவ்வளோவா போட முடியாது. அதனால் ஒரே மாதிரி சைஸில் 2 பானை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் இந்த குட்டி குட்டி சைஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரே மாதிரி 2 இல்லை, இந்த பெருசாக இருக்கிறது தான் ஒரே மாதிரி 2 இருக்குது. அதனால் இந்த பானை 2த்துலேயும் சூப்பராக கலர் பண்ணி கொடுங்க பசங்களா. அழகாக நம்ம பொங்கல் செய்யும் போது பொங்கல் அன்னைக்குன்னு நம்ம சைடில் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி பாட்டி, இந்த 2 பெரிய பானையா? ஓகே ஓகே, இருங்க, நான் முதல்ல பெயிண்ட்டு இதுக்கு டெக்கரேட் பண்ணுற எல்லா திங்ஸுமே எடுத்து தனியாக வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ பார்ப்போம். பாட்டி, நான் இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அஞ்சலி, சாரதி, நிலா, நம்ம எல்லாருமே ஐடியா பண்ணி பண்ணுவோம். சரியா? நமக்கு என்னென்ன மாதிரி ஐடியாலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் அழகாக பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை, பெயிண்ட்டு தான் இருக்குது. பெயிண்ட்டும் மேலே கொஞ்சம் லைட்டாக ஒட்டுறதுக்கு வந்து டெக்கரேட் திங்ஸும் வச்சுருக்கேன். பசங்களா, நீங்கள் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டீங்க. ஆமாம் பாட்டி, இதெல்லாம் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு தான். இதை வச்சே நம்ம சூப்பராக பண்ணிடலாம் பாட்டி. இருங்க, முதல்ல பெயிண்ட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த பானைக்கு 2 கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெயிண்ட்டை நான் அடித்து தந்துடுறேன்ப்பா. கீழே ஃபுல்லாக எல்லோ கலர் தான் நான் பண்ண போகிறேனே. ஃபுல்லாக கீழே எல்லோ கலராக அழகாக பண்ணிடலாம். மொத்தம் இதை 2 கலராக பிரிக்க போகிறேன் நான். மேலே ஒரு கலரு, கீழே ஒரு கலருன்னு சொல்லிட்டு. அது கீழ் பாட்டமுக்கு எல்லோ கலரு நல்லா டார்க்காக இந்த மாதிரி கொடுத்துருவோம். கொடுத்து கொஞ்சம் நேரம் இதை காய வைக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே இந்த எல்லோ கலருக்கு என்ன கலர் மேட்சாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்காகவும் இருந்ததா, அதனால இந்த கலரே அடிச்சிடலாம் பாட்டி. இப்போ பாருங்கள், இந்த கலரை நான் இங்கே அடிக்க போகிறேன். இதே மாதிரியே மேலே ஃபுல்லாக அடிச்சிடலாம். சாரதி அண்ணா, நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற 2 கலருமே சூப்பரா இருக்கு. இந்த 2 கலரும் மேட்சிங்கா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல பண்ண போற டிசைன்ஸ் எல்லாம் யோசிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல எந்த மாதிரி நீங்க ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க? சாரதி, நீ ஒன்றும் இது பண்ணாத.
சொல்லாத, நீ அடிச்சிருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பர் டிசைன் யோசிச்சிட்டேன்டா. நிலா, நான் இது ஈஸியான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறேன்னு. இங்கே பாரு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல இந்த பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் இந்த பானியோட கார்னரில் இந்த மாதிரி நம்ம ஹார்டில் போட்டுட்டு, எங்கிட்ட வந்து இந்த லேஸ்லாம் இருக்குது, எங்கள் அம்மா துணி தைக்கும்ல, அதில் மிச்சமான லேஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சுல, அந்த லேஸ் எல்லாம் வச்சு இதை சூப்பராக நம்ம கவர் பண்ணலாமே. முதல்ல இந்த மேலே இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கிறதுலாம் அது இன்னும் பார்க்க அழகாக இருக்குது. அதை ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து சென்டராக இப்படி இருந்து இந்த லேஸை ஒட்டிடுவோம். இது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. எப்படி 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இப்படி ஒட்டிட்டேன்னா அடுத்தது சின்ன சின்ன ஸ்டோன் ஒட்டினா வேலை முடிஞ்சிருச்சு. ஆயிஷா, அந்த ஸ்டோனை நான் ஒட்டுறேன் இப்படி கூட. அதுக்கு நம்ம ஃபெவிகால் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஹார்ட்லு போட்டு ஒட்டினோன்னா அந்த ஸ்டோன் அந்தளவுக்கு ஒட்டாது. பெயிண்டில் வந்து அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கும் லேட் ஆகும். அதனால நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு இந்த மாதிரி சுற்றியுமே ஃபெவிகால் போட்டுட்டு அது மேலே ஒட்டி எடுத்துடலாம்ப்பா. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல சில்வர் கலரில், இது ஒட்டலாம். இதுதான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் செமையாக இருக்குல்ல. இப்போ நான் இதில் இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீழே எல்லோ கலர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக இருக்குல்ல, அங்கேயே ஏதாவது வச்சு கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே நான் ஃபெவிகால் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டாச்சா, அதுக்கப்புறம் இதில் வந்து இருக்குல்ல இந்த டைமண்ட் மாதிரி, அதாவது பாக்ஸ் மாதிரி இருக்கிற இதை வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஒட்ட போகிறேன். அப்படியே சுற்றி ஒட்டிக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக ஒட்டிட்டோன்னா இது ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு மேலே இதில் எதுவும் பண்ண வேணாப்பா, ஏன்னா நிறைய பண்ணாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாலே பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இதை சுற்றியுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடடா பசங்களா, நீங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பசங்களா. செம்மையாக இருக்குதே நீங்கள் ஒட்டியிருக்கிறது. டக்குன்னு 2 பெயிண்ட் அடிச்சிங்க, அழகாக ஸ்டோனை ஒட்டினீங்க, சூப்பராக கவர் ஆகிடுச்சு. இதை போய் நம்ம எதுக்கு 1000 2000 வாங்கிக்கிட்டு அழகாக நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் போல இருக்கே. இந்த பெயிண்ட்லாம் அடித்தது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பசங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ சீக்கிரம் சூப்பராக பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் தான் சொன்னோம்ல பாட்டி, இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோமே. இதே மாதிரி அந்த இன்னொரு பானை இருக்குல்ல, அதுக்கும் பெயிண்ட் அடிப்போம், அதையும் சூப்பராக பண்ணுவோம். இந்த பானைக்கும் நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இந்த பானைக்கு ஒரு 4 கலர் பண்ண போகிறோம். ப்ளூ, ஆரஞ்சு, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை கலர், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சூப்பராக பண்ணலாம். முதல்ல வந்து ஒய்லட் கலர் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டான ஒய்லட் கலர் தான். இதைத்தான் மேலே பண்ண போகிறேனே. ஃபஸ்ட் அடித்த பானையில் 2 கலரோடு முடிச்சிட்டோம்ல, இந்த பானையில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நிறைய கலர் வச்சு கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதனால தான் வந்து நிறைய கலர் எடுத்துருக்கிறேனே. இப்போ முதல்ல வந்து ஸ்கை ப்ளூ கலரு நல்லா கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது. இந்த கலரையே போட்டு அடிச்சிருவோம் மேலே இருக்கிற இடத்துக்கு. இப்போ ஃபுல்லாக அடிச்சிடலாம். பெயிண்ட் மட்டும் நான் அடிச்சு தரேன்ப்பா. மேலே இருக்கிற டெக்கரேஷன் ஒர்க்கு யாராவது பண்ணுங்கப்பா. ஏன்னா இதுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. நான் அடிச்சுட்டு சொல்கிறேன், பாருங்கள், பார்த்துட்டு அது மாதிரி அடிங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து மேலே அடித்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலர் அடிப்போம். ஏன்னா மேலே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்குல்ல, அதனால் அதுக்கு கீழே இருக்கிறது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி அடிக்கிறேனே. கொஞ்சம் லைட்டு, கொஞ்சம் டார்க்கு, அப்புறம் கொஞ்சம் லைட்டு டார்க்கு, அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி அடிப்போம். ஓகே, இப்போ வந்து ஆரஞ்சு கலரும் அழகாக அடிச்சிருவோம். இப்போ ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் லேசாக தெரிகிற மாதிரி இருக்குது. அடித்து கொஞ்சம் காஞ்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு கோட்டை அடித்து அப்புறமா காய விட்டு எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடித்தாச்சு. இப்போ நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஸ்கை ப்ளூ கலர் ஏற்கனவே எடுத்த பெயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் பெரிய பெயிண்ட் டப்பா எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற பெயிண்ட்டை அடிப்போம். ஓகேவா? இப்போ அது வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி அடிச்சுக்கணும். ஐஷக்கா கொடுங்க, இந்த பெயிண்ட்டை நான் அடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் தானே மேலே ஃபுல்லாக அடிச்சிங்க, இப்போ இந்த ஸ்கை ப்ளூ கலரை அடிக்கணும், அவ்வளோ தானே. இதை நான் ஈஸியாகவே பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2 கலர்ஸ் தானே இதுக்கு அடிக்கணும். அதனால இந்த ஸ்கை ப்ளூ கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய அடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து கீழே இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அங்கேயே நம்ம வேறு கலர் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை அடிக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் குட்டி பாட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் நிறைய தேவைப்படுது. ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நிலா குட்டி, நீ கூட சூப்பராக பெயிண்ட் அடிக்கிற, செம்ம. நீ கூட அழகாக கரெக்டாக அடிக்கிற தெரியுமா, சொதப்பாமல். அடுத்தது கீழே வந்துட்டு க்ரீன் கலர் ஆயிஷா சொன்னால, அதனால அந்த க்ரீன் கலரை அடிச்சிடலாம்.
ஓகே, இப்போ கீழேயும் க்ரீன் கலர் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்கு தான். இதுக்கு எப்படி பண்ணுறது, இதுக்கும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண மாதிரியே இதுக்கும் வந்துட்டு நம்ம லேஸ் எல்லாம் போட்டு ஒட்டலாம், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒட்டலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்குல்ல இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் பால் இருக்குல்ல அதை வந்து அந்த கார்னரில் சுற்றியுமே ஒட்டிப்போம். அஞ்சலி, இது கூட நல்லா தான் இருக்குது நீ ஒட்டுறது. இந்த மாதிரி ஸ்டோனும் வச்சது கூட நம்ம சுற்றியுமே வந்து ஒட்டியிருக்கலாம் அந்த பானைக்கும். ஆனால் அதுக்கு ஒட்டின ஸ்டோனும் நல்லா தான் இருந்துச்சு, அதை ஒட்டுருவோம். இது கொட்டுறது இதுக்கு நல்லா தான் இருக்குது, இதையே இப்படியே ஒட்டிட வேண்டியதுதான் சுற்றி. ஓகே ஓகே, மேலே கார்னரில் ஒட்டிட்டு கீழெல்லாம் என்ன ஐடியா பண்ணுறது? ஐஷக்கா, என்கிட்ட கீழே ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டி லேஸ் இருக்குல்ல, இதை ஒட்டலாம். இதுக்கு பெரிய பெரிய லேஸ் எல்லாம் ஒட்டணும்னா நம்ம அடிச்சிருக்கிற கலருக்கே ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். அதனால குட்டி குட்டியா இருக்கிற லேசஸ் தான் ஒட்டி கவர் பண்ணணும். அதனால இப்போ இந்த மாதிரி குட்டி லேஸ் ஒன்று இருந்துச்சா, அதை வந்துட்டு 2 பெயிண்ட்டுக்கும் நடுவில் இப்படி ஒட்டிடலாம். ஆமாம் ஆமாம், நிலாக்குட்டி சொல்கிறதும் கரெக்டு தான். அது மாதிரி ஒட்டினா தான் பெயிண்ட் எல்லாம் தெரியும். அப்போ வந்து இன்னொரு லேஸ் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக அதுவே இந்த இடத்துக்கும் ஒட்டுவோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அடிச்சிருக்க பெயிண்ட்டும் அழகாக தெரியும், லேஸும் சூப்பராக கவர் ஆகும். சரி சரி, இதை ஒட்டிடலாம். நான் வந்து ஆரஞ்சுக்கும் ப்ளூக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒட்டுறேன். கீழெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஏதாவது கவர் பண்ணிக்கலாம். இந்த பானை கொஞ்சம் கலர் கலராக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பானை 2 கலரில் இருந்துச்சு, இந்த பானை கொஞ்சம் கலர் கலராக நல்லாயிருக்கு. ஐஷா, நீ செலக்ட் பண்ண கலர் கூட நல்லாயிருக்கு ஐஷா. சாரதி, சூப்பரா ஒட்டி முடிச்சிட்டியா? அடுத்தது கீழே என்கிட்ட செம்ம ஐடியா இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்துட்டு டைமண்ட் ஷேப்லேயே வச்சு ஒட்டுவோம். ஆனால் அது எப்படின்னா, இந்த மாதிரி 4 பீஸை ஒன்றா வச்சு பெரிய டைமண்ட் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ரவுண்டு இருக்குல்ல அதை ஒட்டுவோம். இதே மாதிரியே சுற்றி சுற்றி மேலே கீழே ஒட்டிகிட்டே வருவோம். நீ தானே சொன்ன இந்த பானைக்கு நல்லா நிறைய ஸ்டோன் ஒட்டணும்னு, அதனால தான் அந்த பானைக்கு ஒட்டின மாதிரி இல்லாமல் இந்த பானைக்கு கொஞ்சம் ஸ்டோன் நிறைய வச்சு ஒட்ட போகிறேன். அதனால இப்படி மேலே கீழேயும் அப்படியே ஒட்டிட்டு சுற்றி ஒட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அப்பாடா, ஒரு வழியாக ஒட்டிட்டேன்ப்பா. இதுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. 2 பானையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாட்டி, 2 பானையும் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாட்டி? இந்த 2 பானையும் பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாட்டி, ஏதோ எங்ககிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லாம் வச்சு கிராஃப்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கிறோம் பாட்டி. இதே பொங்கலுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல? அட பசங்களா, பிடிச்சிருக்காவா? சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கிட்டு வந்த பானையை விட இந்த பானையே வேறு லெவலில் இருக்குது பசங்களா. 1000 2000 வாங்காமல் சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணது அழகாக இருக்குது. உண்மையாக நீங்கள் இவ்வளோ தூரம் சூப்பராக ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது பசங்களா. பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி பானை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, நீங்களே பண்ணி கொடுத்துட்டீங்க. இந்த பொங்கலுக்கு பசங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பராக அழகாக பானையை ரெடி பண்ணி கொடுத்துருச்சுங்க. பொங்கலை ஜாலியாக கொண்டாட வேண்டியதான். நீங்களும் எல்லோரும் ஜாலியாக பொங்கலை கொண்டாடுங்க பசங்களா. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பசங்களா. பாய்.